வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, நேம் ரியாக்ஷன் ஃபீச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். தற்போது நம்ம டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன் சார்ந்த வினைகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள் போகலாம். இக்கேள்வியானது யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த அல்லைல் அசிட்டேட், சோடியம் ஹைட்ரைட், டைஎத்தில் மலோனேட் மற்றும் பல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து சோடியம் குளோரைட் வாட்டர் டிஎம்எஸ்ஓ முன்னிலையில் வினைபுரியுது. மூன்றாவது படியில ஏக்க சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டர் 120 டிகிரி செல்சியஸ் கூட வினைபுரியுது. ஃபைனல் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அயோடின், பொட்டாசியம் அயோடைடு, சோடியம் பைகார்பனேட் கூட வினைபுரியறப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் குடுக்குது. கீழ 4 விடைகள் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல் படி இந்த வினைய பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வினை என்ன அப்படின்னா, ஒரு டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் ஆர் டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன் பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே விரிவா விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பாருங்க. டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவைன்னா, பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து தேவை. இங்க பெல்லாடியம் அசிட்டேட் மற்றும் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் குடுத்துருக்காங்க. இது இரண்டும் வினைபுரியறப்ப நமக்கு பெல்லாடியம் 0 வந்து இன் சிட்டுவில் உருவாகும். இப்ப நம்மளோட அல்லைல் அசிட்டேட் பெல்லாடியம் 0 கூட முதல் படியில அசோசியேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதனைத் தொடர்ந்து நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படுறப்ப நமக்கு பெல்லாடியம் பை அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே வேளையில சோடியம் ஹைட்ரைட் டை எத்தில் மலோனைட் கூட வினைபுரியறப்ப அதனுடன் தொடர்புடைய கார்பானியான் கிடைக்கும். இப்ப இந்த படியில நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வந்து நடக்கிறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்த படியில டிசோசியேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, பெல்லாடியம் 0வை வெளித்தள்ளி நமக்கு இந்த அல்லைல் சப்ஸ்டிட்யூட்டட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த அல்லைல் சப்ஸ்டிட்யூட்டட் ப்ராடக்ட் அதற்கு அடுத்த படியில சோடியம் குளோரைட் வாட்டர் டிஎம்எஸ்ஓ முன்னிலையில் வினைபுரியுது. இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சோடியம் குளோரைட் இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டை வந்து உருவாக்கும். அதாவது சோடியம் வந்து இங்க இருக்கக்கூடிய 2 கார்பனைல் ஆக்சிஜன் கூட கோஆர்டினேஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இப்ப சிஎல் மைனஸ் அதாவது குளோரைட் அயான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது. அப்படி தாக்குறதன் காரணமாக கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி நகருது. அப்படி நகர்றப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்பு உடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு வெளித்தள்ளப்படுது. இப்ப இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகர்ந்தனால இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, அது நெகட்டிவ் சார்ஜாக மாறும். இதனோட முடிவுல நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இத நம்ம வொர்க் அப் பண்றப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்த படியில ஏக்க சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டர் 120 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு இங்க பேசிக் ஹைட்ராலிசிஸ் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப நமக்கு அதனுடன் தொடர்புடைய கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் வந்து நமக்கு கிடைக்குது. எஸ்பெஷலி இந்த டீகார்பாக்சிலேஷன் வினைக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராப்சோ டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லி இதனோட பெயர். இப்ப நம்ம உருவான இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நமக்கு பாட்டம் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு குடுத்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து குடுத்துருக்காங்க. அதன் காரணமாக நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இதுக்கு இங்க இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நமக்கு கீழ்ப்புறமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்ப ஃபைனல் படியில அயோடின், பொட்டாசியம் அயோடைடு, சோடியம் பைகார்பனேட் கூட வினைபுரியுது. இப்ப இங்க இருக்கக்கூடிய அல்கீன் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அது வந்து அயோடினை வந்து தாக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு அயோடினியம் அயான் வந்து உருவாகும். அதே வேளையில கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து சோடியம் பைகார்பனேட் கூட வினைபுரியறப்ப நமக்கு கார்பாக்சிலேட் அயனி வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பாக்சிலேட் அயனி வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடியதை தாக்கும். அதற்கு முன்னதாக
இந்த அயோடின் தாக்குதல் வந்து நமக்கு செலக்டிவா டாப் ஃபேஸ்ல நடக்கும். ஏன் அப்டின்னா, நமக்கு பாட்டம் ஃபேஸ்ல ஏற்கனவே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கனால. இப்ப இந்த கார்பாக்சிலேட் அயனி வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பன தாக்குச்சு அப்டின்னா, கார்பன் அயோடின் பிணைப்பு உடைஞ்சு, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அயோடினை நோக்கி நகர்ந்துச்சு அப்டின்னா, நமக்கு இந்த மாரி பைசைக்ளிக் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இத நம்ம திருப்பி ரீட்ரா பண்றப்ப, நமக்கு இந்த மாரி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட வினையோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபைனல் ரியாக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடோ லாக்டோனைசேஷன். ஸோ இங்க குடுத்திருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அப்சொல்யூட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கிடையாது. சரி வாங்க, நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சோட அடிப்படையில பார்க்கிறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.